காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். கொத்மலை தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டன. தாழ்நில மக்களுக்கு எச்சரிக்கை. அதிக விலைக்கு மோட்டார் சைக்கிள்களை விற்ற 3 வர்த்தகர்களுக்கு நீதிமன்றம் அபராதம். ட்ரம்பின் கச்சா அமைதி திட்டத்தை நிராகரித்தார் நெதன்யாகு. நிபந்தனையால் முடங்கிய பேச்சுவார்த்தை. இனி விரிவான செய்திகள். கொத்மலை காமினி திசாநாயக்க நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை எட்டியதை அடுத்து நேற்று மாலை 7 மணி அளவில் தேக்கத்தின் வான்கதவுகள் சிறிதளவு திறக்கப்பட்டுள்ளன. வினாடிக்கு சுமார் 20 கனமீட்டர் வேகத்தில் மேலதிக நீர் கொத்மலை ஓயாவிற்கு திறந்து விடப்பட்டதாக இலங்கை மகாவலி அதிகார சபையின் பிரதான அணைக்கட்டு மற்றும் தேக்க செயல்பாட்டு பிரிவு தெரிவிக்கம் செய்துள்ளது. இதன் காரணமாக கொத்மலை ஓயா மற்றும் மகாவலி கங்கையின் நீர்மட்டம் சிறிதளவு உயரக்கூடும் என்பதால் தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் இது குறித்த அவதானத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். குருநாகல் மாவட்டம் கெட்டிப்பொல பகுதியில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதல் விலைக்கு மோட்டார் சைக்கிள்களை விற்றமை மற்றும் விலையை காட்சிப்படுத்த தவறியமைக்காக 3 வர்த்தகர்களுக்கு கெட்டிப்பொல நீதவான் நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. சந்தையில் நிலவும் அதிக தேவையை சாதகமாக்கி வேறு நபர்களின் பெயர்களில் வாகனங்களை வாங்கி அதிக விலைக்கு விற்றதாக கிடைத்த தகவலை அடுத்து ஜூலை 27, 2026 அன்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மால்ஜி ஓட்டோ சிட்டி ரூபாய் 7,90,000 பெறுமதியான மோட்டார் சைக்கிளை ரூபாய் 8,50,000 விற்றமை மற்றும் விலையை காட்சிப்படுத்தாத குற்றத்திற்கு ரூபாய் 10,000 அபராதமும் விதிக்கப்பட்டது. பிரதீப் மோட்டார்ஸ் ரூபாய் 7,90,000 பெறுமதியான வாகனத்தை ரூபாய் 8,45,000 விற்றமை மற்றும் விலையை காட்சிப்படுத்தாத குற்றத்திற்கு ரூபாய் 10,000 அபராதமும், லக்கி என்டர்பிரைசஸ் விலையை காட்சிப்படுத்த தவறியதற்காக ரூபாய் 5,000 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் கொள்முதலுக்கு முன் சரியான விலையை சரிபார்க்குமாறு கூடுதல் விலையை கோரினால் 1977 என்ற அவசர இலக்கத்திற்கு புகார் அளிக்குமாறு CAA கேட்டுக்கொண்டுள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த காசா அமைதிக்கான 15 அம்ச திட்டத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நிராகரித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பு முற்றிலுமாக ஆயுதங்களை துறக்கும் வரை காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகள் விலக்கப்படாது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். போலியான ஆயுத களைவு செயல்முறையை ஏற்க முடியாது என கூறியுள்ள நெதன்யாகு அமெரிக்க அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் முதலில் வெளியேற வேண்டும் என ஹமாஸ் முதலில் ஆயுதங்களை களைய வேண்டும் என இஸ்ரேலும் வலியுறுத்துவதால் ட்ரம்பின் அமைதி முயற்சி முடங்கியுள்ளது. கடந்த அக்டோபரில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்து வருகின்றன. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.